வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோங்க. அது என்ன சனிப்பயிற்சி? போன வருஷம் தானே வந்தது. இது என்ன புதுசானா? அது வந்து திருக்கணிதம் பிரகாரம், இது வாக்கியம் பிரகாரம். என்ன சார் இது புதுசானா? ஒன்றும் இல்லைங்க. வாக்கியம்ன்றதான் நம்ம ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே வாக்கிய முறையில் தான் நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நாசா வந்த பிறக்கும், அதுக்கப்புறம் நிறைய கோள்களில் நிறைய சேஞ்சஸ் வந்த பிறக்கும் புதுசாக நம்ம அப்டேட் பண்ண அஸ்ட்ராலஜி தான் திருக்கணிதம். இன்றைக்கி உலகம் முழுக்க நீங்கள் வச்சுருக்க சாஃப்ட்வேர் பெரும்பாலும் 90% திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க இல்லை இப்போவே நிறைய பேர் ஒன்றும் அந்த வாக்கியம் முறை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கேட்டதுக்காக, அந்த ரெக்வஸ்ட்டுக்காக நம்ம வந்து இந்த வாக்கியம் பிரகாரம் இப்போ சனிப்பயிற்சி சொல்ல போகிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, இப்போ நம்ம சனிப்பயிற்சினா என்னென்ன ஞாபகம் வரும்? திருநள்ளாறு ஞாபகம் வரும், சனீஸ்வர பகவான் கோவில்கள் ஞாபகம் வரும். கோவில்களில் பெரும்பாலான வழிபாடுகள், அதுவும் திருநள்ளாறுலாம் வழிபாடுகள் வந்து இந்த வாக்கிய முறையை வச்சு தான் நடக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பழைய மனுஷங்க, அதாவது 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவே ஜாகிரஃபி, நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜின்லாம் சொல்லுவோம். ஜாகிரஃபி பிரகாரம் பார்த்திங்கன்னா தென் மண்டலங்களுக்கும் இந்த வாக்கியம்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இதை கவனிங்க, ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம். இது வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு, வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாமே இதில் சொல்லிட்டு வர்றோம். இன்னொன்று, ஒவ்வொரு விஷயத்துங்களுக்கும் ஒரு பொதுவான பரிகாரங்கள், அதாவது இது வந்து கடவுள் வழிபாடும் வரும். இது கூட கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, இது எல்லாமே நீங்கள், இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. புதுசெல்லாம் இல்லை, நம்ம கோவிலில் வழிபாடுற விஷயங்கள் தான். இன்னும் கொஞ்சம் மாடர்ன் சயின்ஸை சேர்த்து இதில் சொல்ல போகிற ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு வாங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்னம், அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது? நம்ம இதில் ஜென்ரலாக யூடியூப்பில் சொல்லுவோம் ரிஷப ராசிகள் ஆகா ஓஹோன்னு இருக்கா அது இதுன்னு. நம்ம ரிஷப ராசி லக்னக்காரங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன கஷ்டம்னு. ஏன்னா எல்லாமே சரியாக நடக்கும், ஆனால் ஏதோ ஒரு இழுபறி இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயம், சனி பகவான் உங்களை 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு சனிப்பயிற்சி இல்லை, ஆனால் சனி பகவானுடைய பார்வை இருக்குது. அதனால் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அது எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பணம் விஷயம் கையில் நல்லா காசு தங்குங்க. காசு ரொம்ப நல்லா தங்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து நிறைய வின் பண்ணுவீங்க. அதுவும் இப்போ குழந்தைங்க ஏதாவது 10th +2 படிக்கிற பசங்கள்லாம் யாருனா இருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அந்த பசங்க எக்ஸாம் எழுதுறது, இல்லை நீங்கள் வேலைக்கு யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா வேலைக்கு அப்ளை பண்ணுறது, அப்ராடு போகிறது, நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் எடுக்கிறீங்க, ஒரு முயற்சி செய்கிறீங்க, இந்த முயற்சியில் வின் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் திருமணத்துக்கு பார்க்குறீங்கன்னா திருமணத்துக்கு டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, சரிங்க. திருமணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. லவ்வை திருமணமாக மாற்றுறதுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹெல்த் ரீதியாக ரொம்ப பெட்டர் ஆகிட்டு வருவீங்க. இப்போ ஹெல்த் ரீதியாக ரொம்ப நல்லாவே பெட்டர் ஆகிட்டு வருவீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா அதுக்கான காசோ உதவியோ இது தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ்லேயும் பிஸ்னஸ் நல்லா வருங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எதில் உஷாராக இருக்கணும்? ப்ராஃபிட்டில் உஷாராக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ன்ற வீட்டை தான் இப்போ சனி பகவான் இருக்கார், ஓகேங்களா? இப்போ தான் சனி பயிற்சியோடைய தாக்கத்தை லைட்டாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னென்னா, உங்களுடைய 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்படின்னா என்ன? எந்த ஒருத்தங்க இருந்து அங்கே தெரிஞ்ச ஒரு துபாய்க்கு வந்து காய்கறி அனுப்புகிறவர். அவர் சொன்னார், சார் 4 கண்டெய்னர் ஃபுல்லாக காய்கறி அனுப்பிச்சிருக்கேன் சார், சூப்பர். என்ன சார் பிரச்சனை? காசு வர மாட்டேங்க சார். பொருள் அனுப்பிச்சிட்டாரு, காசு வரல. அதுதான் ப்ராஃபிட்டை பத்திரமா பார்த்துக்கணும், சரி. பிஸ்னஸ் சொல்கிறோம் ப்ராஃபிட். அப்போ என்ன பண்ணணும்? பரிகாரம்னா இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம். முன்னாடியே கிரெடிட் வாங்கி வச்சுக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனை நடக்குதா முன்னாடியே எழுதி வாங்கிக்கிறது. இது பண்ணும்போது நம்ம சேஃபாக இருக்கலாம். இது ஒன்று. அடுத்து வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். இப்போ இது வந்து பெண் ராசி, நிலம் ராசின்னு சொல்லுவாங்க. அப்போது நிலத்து மேலே உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். எனக்கு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஃபார்ம் லேண்ட்லாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். கார்டன், தோட்டம் வைக்கணும்னு ஆசை இருக்கும். இன்னொன்று, ஸ்டாக் மார்க்கெட் மேலே அதிகமாக ஆசை இருக்கும். ஏன்னா இது வந்து சுக்கிரனோட வீடு. ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுமான்லாம் எனக்கு இன்றைக்கி காலைல கூட கால் வந்து, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் உனக்கு நேரம் சரியில்லை போடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் வேறு. எனக்கு வந்து இந்த கம்பெனி எப்படி ஏறுது இறங்குதுன்னு பார்க்க பிடிக்கும்னா இன்ட்ரெஸ்ட் வேறு. போட்டால் பணம் வருமானது வேறு வீடு, சரிங்களா? அதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வருதான்றது பார்த்துட்டு போட்டிங்கன்னா சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. தேவைப்பட்டால் ரொம்ப ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பணம் போட்டால் கொஞ்சமாக வளரும், ஆனால்
நஷ்டமாகாது. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறது ரொம்ப நல்லது சார். இதெல்லாம் எப்படி சார் சொல்கிறீங்க, நான் எப்படி சார் நம்புறதுன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு இது பண்ணி பாருங்கள். இந்த ரிஷப ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து நல்ல லக்ஸுரி வண்டிலாம் பிடிக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்ச காலமாகவே ஒரு 6 மாதமாக பாருங்கள், உங்கள் வண்டியை கூட சரியாக தொடச்சிருக்க மாட்டீங்க. இல்லைனா வண்டியில் ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், இல்லை வண்டியை எடுக்காமல் அப்படியே இருக்கும், இல்லை அந்த உங்கள் வண்டியை வேறு யாரும் எடுத்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. வண்டியிலே லைட்டாக இஷ்யூஸ் வரும். சரிங்களா? இந்த வண்டி இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே ஒரே வீடு. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. தாயாருடைய உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க. வயசான அம்மா இருக்காங்க, திடீர்னு உடம்பு முடியலைன்னா டக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரே வீட்டில் வருது. அம்மா உடல்நிலை செக் பண்ணிக்கணும். அப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். இந்த காலகட்டம் வந்து அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். உங்களுடைய மேனேஜர்ஸ், டிஎல் இவங்களாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கையில் காசு வரும்னு சொன்னேன். கையில் காசு வரும், ஆனால் கூட செலவு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களோட 12ஆம் வீட்டெல்லாம் சனி பயிற்சி நடந்துட்டு. அப்போனா உங்களுக்கு கையில் காசு வரும்போது ஏதோ ஒரு விதத்தில் செலவு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது என்னென்னா நல்ல விஷயம்தான். ஏன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு கையில் காசாவது இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. இப்போ இது நடக்கும்போதே சார் இதெல்லாம் ஓகே சார், என்னை வந்து எப்படி நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது? சரிங்களா? ஏன்னா இதில் வந்து மெயினாக என்னென்னா உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக பார்த்துக்கணும், உங்களுடைய மனசை நல்லா பார்த்துக்கணும். இந்த ரிஷபராசிக்காரங்களாம் வந்து எப்படின்னா நல்லா தவம் பண்ணுவாங்க. ஏன்னா இது நில ராசின்றதால உக்காந்தாங்கன்னா தவம் சூப்பராக வரும். தவம் பண்ணுறது அல்டிமேட்டுங்க. யோகா மெடிடேஷன் பண்ணுறது அல்டிமேட். வீட்டில் பண்ண முடியல, ஏதோ சூழ்நிலை சரியில்லைன்னா கோயில் போயிடுங்க. கோயில் போயிடுங்க பெஸ்ட்டு. இப்போ இதில் நான் இதை ஒன்றும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம் சார், எந்த மாதிரி கோவில் போகலான்னா, இது சுக்கிரன் வீடுன்றதுனால உங்களுக்கு வந்து மகாலட்சுமி தாயார் நல்லா வேலை செய்யும். அந்த சாமி வேண்டும் வந்து உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ பெருமாள் கோவிலாக பார்த்துக்கோங்க. திருச்சி ரங்கநாதர், அதுவும் சயன கோலத்தில் இருக்க பெருமாள் கோவில் போனீங்கன்னா ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். இல்லை பெருமாள், கிருஷ்ணர், இந்த மாதிரி கோவில்கள் ஒன்றும் அந்த கோவில்களில் இருக்கிற லக்ஷ்மி தாயாரை வேண்டிங்கன்னா ஒன்றும் சூப்பர். இல்லை மங்கள சனீஸ்வரர் பகவான் திருக்கொல்லிக்காடு இருக்குது, ஏற்கலப்பையோடு இருப்பார் சனீஸ்வரர் பகவான். இல்லை குடும்பத்தோடு இருப்பார், ஜெயஷா தேவி, குளிகன் மாந்தி குழந்தைங்களோடு இருப்பார். அந்த சனீஸ்வரர் பகவானை வழிபட்டு வர சூப்பராக இருக்கும் இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம எல்லா முக்கியமான விஷயமும் பார்த்தோம். ஓவராலாக லைஃப்பில் என்னென்ன இந்த ஜாப், மேரேஜ், பிஸ்னஸ், உடல் ஹெல்த்து, கடன், இந்த மாதிரி எல்லா ஓவரால் விஷயமும் பார்த்தோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து சில பேர் நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு சரியாக எனக்கு அமைய மாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறது டூப்புன்னெலாம் சில பேர் சொல்லுவோம். அப்படி இல்லை, 1000 வருஷமாக பார்த்துட்ருக்கோம்ல ஜோதிடம், அப்புறம் எப்படி அதை டூப் ஆகும்? என்னென்னா நம்ம ராசிக்கு மட்டும் வச்சு பார்க்குறோம். இதை ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணும்போது லக்னத்தை வச்சு கேல்குலேட் பண்ணணும். அதனால் இப்போ நான் வந்து உங்கள் ராசிக்கு சொல்கிறேன்னா உங்கள் லக்னமும் என்னென்னு பார்க்க ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக அமையும். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ நம்ம வந்து உலகத்தில் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அந்த ஒரு கோடி பேருக்கும் பொதுவாக தான் இப்போ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்க கிரகநிலை, அவங்கவுங்க ராசி நட்சத்திரம் பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்தா தான் ஒன்றும் க்ளீனாக பார்க்க முடியும். இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இந்த பொது பலன்களே ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று. இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு டிசிஷன் ப்ராப்பராக எடுக்கணும்னா தனியாக எனக்கு கால் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இதை தாண்டி இப்போ இதெல்லாம் நடக்குது சார், இதெல்லாம் ஓகே. இது 2.5 வருஷம் நம்ம வந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த 2.5 வருஷத்தில் ஒன்று உங்களுக்கு முக்கியமான தெய்வ வழிபாடுகள் சொல்லிட்டேன், இது ஒரு பக்கம். இன்னொன்று, முக்கியமான நிறைய பண்டிகைகள் வரும். நம்ம பண்டிகைகள்னு சொல்கிறோம், அது பின்னாடி நிறைய லாஜிக்கல் இருக்குங்க. இப்போ மகா சிவராத்திரி போச்சா, அடுத்து மாசி மகம் வருது, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அமாவாசைகள் வரும். ஒரு அமாவாசைகளும் கரெக்டாக கும்பிட்டுவாங்க. நம்ம நிறைய பயிற்சிகளில் வந்து சனி பகவான் தாக்கத்தை குறைக்கிறது நிறைய சொல்லுவோம். கலர் தெரப்பியில் சொல்லுவோம், எந்தெந்த கலர் ட்ரெஸ் போடணும், எது போடக்கூடாது. உணவு முறையிலேயே சனி பகவானுடைய தாக்கத்தை உணவு மூலியமாக குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் இதுலேயே நிறைய மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒன்றும் தனியாக கைடன்ஸ் சொன்னாலும் கால் பண்ணுங்கள். சனி பயிற்சின்றது பயப்படுற விஷயம் கிடையாதுங்க. சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கிள்ளி கொடுக்குறவரில் அள்ளி கொடுக்குறவர். இதை ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷம் சனி பயிற்சி உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையறதுக்கு அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிறேன்.
நம்ம சனீஸ்வர பகவான், ஜெய்ஷா தேவி, குளிகன் மாந்தி எல்லாரோட அருளும் உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.